Welcome friends, I am S. Laksana. Today we will learn about main biological process in plants. அதாவது நாம் இன்று படிக்கப் போவது தாவரங்களின் பிரதான உயிர் செயல்முறைகள். What is photosynthesis? ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? The food is produced in a plants having chlorophyll by using carbon dioxide, water and solar energy. அதாவது நண்பர்களே, ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்பது கார்பன் டை ஆக்சைடு, நீர், ஒளிச்சக்தி என்பவற்றை பயன்படுத்தி பச்சையத்தையும் பயன்படுத்தி தாவரங்களில் உணவு தொகுக்கப்படும் முறையே ஒளித்தொகுப்பு என அழைக்கப்படும். The food is produced in a plants having chlorophyll by using carbon dioxide, water and solar energy is known as photosynthesis. Which factors necessary for photosynthesis? எந்த காரணிகள் தாவரத்தின் ஒளித்தொகுப்புக்கு தேவையானவை? கார்பன் டை ஆக்சைடு, கார்பனீராக்சைடு, வாட்டர் நீர், குளோரோபில் பச்சையம், லைட் எனர்ஜி ஒளிச்சக்தி. Methods of obtaining these factors are given below. அதாவது ஒளித்தொகுப்பு இருக்கலாம். தாவர உணவுற்பத்திற்கு தேவையான கார்பனீராக்சைடு, நீர், ஒளிச்சக்தி, பச்சையம் ஆகிய காரணிகளை தாவரங்கள் பெற்றுக்கொள்ளும் முறையை பற்றி இப்போது நாம் கீழே பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பனீராக்சைடு வளிமண்டலத்திலிருந்து இலைவாயின் ஊடாக இலைகளினுள் கார்பனீராக்சைடு செல்லும். Enters into leaf through stomata from atmosphere. Water நீர் மண்ணில் இருந்து வேறு மயிர்களினால் நீர் அகத்துறிஞ்சப்படும். பின்னர் கால் இலையத்தினூடாக இலையை நோக்கிக் கொண்டு செல்லப்படும். The root hairs absorb water from soil. Then it is transported to the leaf through the xylem. Chlorophyll பச்சையம். இது பச்சை நிறமான நிறப்பொருளாகும். A green color pigment. கலங்களில் உள்ள பச்சை உருமணிகளில் பச்சையம் காணப்படும். பச்சையத்தினால் ஒளிச்சக்தி அகத்துறிஞ்சப்படும். A green color pigment which is found within the chloroplast in cells. They absorb light. Light energy ஒளிச்சக்தி. இலையின் மீது விழும் ஒளிச்சக்தி பச்சையத்தினால் அகத்துறிஞ்சப்படுகின்றது. Chloroplast absorb the light energy from the sunlight falling on the surface of the leaf. Word equation of photosynthesis. Carbon dioxide plus water, carbonioxide plus நீர், present in light energy chlorophyll, glucose plus oxygen are products. This is a word equation of photosynthesis. Activity 1. செயல்பாடு 1. You will need தேவையான பொருட்கள். A beaker முகவை, watch glass கடிகார கண்ணாடி, Bunsen burner Bunsen சுடரடுப்பு,
alcohol, மதுசாரம், boiling tube, கொதிகுழாய், iodine solution, iodine கரைசல், forceps, வெள்ளைத்தரை oven. This is activity. The methods. இந்த activity எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதாவது methods என்ற செய்முறை. First, dip the leaves in hot water and boil. அதாவது நீங்கள் தாவர இலைகளை நீரில் இட்டு அவியுங்கள். After, அதாவது அதன் பிறகு, then put them into boiling tub with alcohol, அதாவது மதுசாரத்துடன் அவ்விலையை சேர்த்து கொதிகுழாயில் வைக்கட்டுமா. And then அதன் பிறகு boil them in a water bath as shown in the figure. இந்த படத்துல காட்டப்பட்டவாறு அவ்விலையை மதுசாரமுள்ள கொதிகுழாயில் இட்டு அதை வெந்நீர் தொட்டியில் கொதிக்க வைக்கட்டுமா. After, take the leaves away and wash well. அதன் பிறகு தாவர இலையை வெளியே எடுத்து தூய நீரில் கழுவுங்கள். Keep them on watch glass. கடிகார கண்ணாடியின் மீது வைக்கட்டுமா. And put some iodine drops onto leaves. அதாவது ஐடின் கரைசல் இருக்கின்றதா அதன் சிறு துளிகளை அந்த தாவரத்தின் மேல் இடட்டுமா. Aim என்னன்னு பார்த்தா இதுல நோக்கம் என்ன பார்த்தா to test whether photosynthesis has taken place in leaves. அதாவது leavesல photosynthesis பயன்படுதா என இனங்காணுதல். This observation is the leaf turn into dark blue color when iodine is added. அதாவது ஐடின் கரைசல் தாவர இலையின் மேல் நாங்கள் போட்ட பிறகு அந்த லீஃப் என்ன கலரா மாறினது பார்த்தா நல்ல டார்க்கான கரு நீல நிறமாக மாறினது. இதுதான் அப்சர்வேஷன். Conclusion. So, this experiment demonstrates that when necessary conditions are supplied, the leaves perform photosynthesis and produce starch. அதாவது இது என்ன விளக்கம்டா தேவையான எல்லா காரணிகளும் கிடைக்கும் போது ஒளித்தொகுப்பு நிகழ்வுகின்றது தாவரத்தில. நாங்க அடுத்த என்ன ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். ஆக்டிவிட்டி 2 செயல்முறை 2. You will need தேவையான பொருட்கள். A புனல், some aquatic plants. அதாவது some aquatic plants இந்த கைதாவரம் ஐதரில்லா தாவரங்கள். Water நீர், a trough, boiling tube, a growling splinter. Growling splinter என்றா தனட் குச்சி. ஓகே, நாங்க நீ ஆக்டிவிட்டியை பார்ப்போம். The methods are, அதாவது செய்முறைகளை இப்ப நாங்க பார்க்க போறோம். Fill the jar with water. நீர்த்தாளியை நீரினால் நிரப்பட்டுமா. And after, அதன் பிறகு keep some கைதரில்லா plants in it. அதாவது ஐதரில்லா போன்ற தாவரங்களை அந்த ஜாருக்குள்ள வைக்கட்டுமா. Place the funnel as shown in the figure. இந்த படத்துல காட்டப்பட்டவாறு அதை வைக்கட்டுமா. After, அதன் பிறகு expose the setup to sunlight. இவ்வமைப்பை சூரிய ஒளியில் படுமாறு வைக்குங்கள். And after, note your observations. உங்களுடைய அவதானத்தை சொல்லட்டுமா. And after, take the boiling tube out very carefully. குழாயை மெதுவாக கவனமா வெளியேற்றாம். And insert the growling splinter into a boiling tube. உடனடியாக அதனுள் தனற்குச்சியை செலுத்தட்டுமா. ஓகே, இதோட aim என்னன்னு பார்த்தா அதாவது நோக்கம் study that oxygen is produced during photosynthesis. அதாவது ஒளித்தொகுப்பின் போது ஆக்சிஜன் பயன்படுகின்றதா என பார்த்தல். Observation. அவதானம். They are air bubbles. அதாவது வாயு குமிழ்கள். Released from the plant. அந்த தாவரத்திலிருந்து air bubbles வெளில வருதான்.
have been collected in the upper part of the boiling tank. அது கொதி குழாயின் மேற்பகுதியில் வருகின்றதாம் அந்த தாவரத்திலிருந்து air bubbles. Conclusion: oxygen has been produced during the photosynthesis. ஆகவே ஒளித்தொகுப்பின் விளைபொருளாக ஆக்சிஜன் உருவாகின்றது எனும் முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி விளங்கினதா? ஓகே, தேங்க்யூ. We will meet the next video. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த மற்றவர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யுங்கள். And subscribe this video.